இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 5ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 முதல் 11 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நம் வாழ்விலே பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலும், முயற்சிகளுக்கு மத்தியிலும், உழைப்புகளுக்கு மத்தியிலும் நம் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு சில நேரங்களில் தோல்விகளை சந்தித்திருப்போம், ஏமாற்றங்களை சந்தித்திருப்போம், இழப்புகளை சந்தித்திருப்போம், நஷ்டங்களை சந்தித்திருப்போம். இப்படி நாம் செய்கின்ற தொழிலிலும் பயணத்திலும் பல மாறுபட்ட அனுபவங்களை பெறுகின்ற பொழுது, அப்படிப்பட்ட அனுபவத்தை பெறுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற கவலை, கண்ணீர், வேதனை, மன வருத்தம், போராட்டம், கடவுள் மீது வருகின்ற கோபங்கள், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் நம்மையே நாம் இணைத்து கொள்ளுகிறோம், திணித்து கொள்ளுகிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு உந்துதலை கொடுக்கிறது, ஒரு ஆன்மீக சக்தியை கொடுக்கிறது, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகத்தில் முதல் அத்தியாயத்தை பார்க்கின்ற பொழுது, இயேசு ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர்கள் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். சீமோனுடைய படகு ஒன்று, அதில் ஏறி மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார் என்றும், இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை, அஞ்சாதே, இது முதல் மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனுக்கு அழைப்பு கொடுப்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் அத்தியாயமும் இறுதி அத்தியாயமும் நமக்கு சொல்லுகிறது. இந்த முதல் அத்தியாயத்திற்கும் இறுதி அத்தியாயத்திற்கும் இடைப்பட்ட நிகழ்வு உண்மையிலேயே நம் ஒவ்வொருவரையும் மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. இயேசு ஏற்கனவே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்து விட்டார். மக்களுக்கு போதனை செய்ய வேண்டும், இறைவார்த்தையை போதிக்க வேண்டும் என்று ஒருபுறம் இருந்தாலும், தன்னுடைய இறைவார்த்தை பணிக்காக, இறையாட்சி பணிக்காக தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை அவர் தேடி கண்டுபிடிக்கின்ற பொழுது, பேதுருவை அவர் இனம் கண்டு கொள்ளுகிறார், புரிந்து கொள்ளுகிறார். இந்த மனிதன் இனி என்னோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்று. ஆக இந்த மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வலைகளை ஆழ்தளத்தில் போடுங்கள் என்று. பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டும் உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. இங்கேதான் பேதுரு நம்மை சிந்திக்க வைக்கிறார். ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறோம் என்றார் என்று வலைகளை வீசிய பிறகு அவருக்கு கிடைத்த மீன்பாடு அவர் வாழ்நாள் முழுவதுமாக சந்தித்திராத ஒரு அற்புதமான மீன்பாடாக இருந்தது. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இப்படி இந்த தன்னுடைய படகில் இப்படிப்பட்ட மீன்பாடை பார்த்தவுடனே பேதுரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் என்று வாசகம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, பாவிகளை தேடி வந்தேன், நீதிமான்களை அல்ல என்றும், மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கு என்றும் இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே சொல்லுகின்ற பொழுது, பேதுரு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, பாவி என்னை விட்டு அகலும் என்று சொன்னாலும், இயேசு இறுதியாக நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகின்ற வார்த்தை, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவர் ஆவாய் என்று இயேசு அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட அழைப்பு என்று பேதுருவுக்கு அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும்,
இயேசுவினுடைய வார்த்தையிலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது, ஆன்மீகத்தின் உந்து சக்தி இருந்தது. இயேசுவினுடைய அழைப்பிலே அவருக்கு தெளிவான மனப்பக்குவம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் பின்னே அவர் பயணிக்க ஆரம்பித்து விட்டார். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தொழில் ரீதியாக இரவு முழுவதும் வலை வீசி மீன்பாடு இல்லாத இருந்த பேதுருவுக்கு இயேசு ஆழ்தளத்தில் வலை வீசுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தது போல, நாமும் பல நேரங்களிலே தோல்விகளிலும் போராட்டங்களிலும் தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசு நம் அருகில் இருக்கிறார், எனக்கு வழிநடத்துவார், நான் தோர்த்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என் தொழில் ரீதியாக எந்த விதமான மாற்றங்களும் எனக்கு இருந்து விடாது, இயேசுவால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் நம் வாழ்வில் தோல்விகள் இல்லை, வெற்றிகள் மட்டுமே என்ற அற்புதமான செய்தியை இன்று இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆக இயேசுவினுடைய வார்த்தைகளை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பின் மகனாக மகளாக சிடத்துவ வாழ்க்கை வாழ நாம் தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.